அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. அன்பார்ந்த முஸ்லீம் சொந்தங்களே, சமீப காலமாக இந்த ஹஜ் உம்ரா டிராவல்ஸ் நடத்தக்கூடிய நபர்கள் எங்கே கேள்விப்பட்டாலும் பல லட்சங்கள் மோசடி, ஹாஜிமார்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய புக்கிங் எடுத்துகிட்டு சொன்ன நேரத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல என்பதாக பல விஷயங்களை கேள்விப்படுறோம். இதற்கு முதல் காரணம், இந்த டிராவல்ஸ் நடத்தக்கூடியவங்க கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நாம்ஸுக்கு மாறாக செய்யக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கு ஒரு 50 கோட்டா ஹஜ்ஜுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும், அதன் அளவாக கூட்டிகிட்டு போகாமல் வேற ஒரு நபருடைய கோட்டாக்களை எடுத்துக்கொண்டு பேராசையின் காரணமாக ஹாஜிங்கள்கிட்ட காசை வாங்கி கடைசி நேரத்தில் அவங்க எல்லா ஹஜ்ஜுக்காக தயாராகி கடைசி நேரத்தில் விசா கேன்சல் செய்யப்பட்டு விட்டது என்பதாக சொல்லி அந்த ஹாஜிகளுடைய மனம் பாதிக்கப்படும் அளவுக்கு நடந்துட்டு வர்றது சமீபமாக கேட்டுட்டு வரோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது குறைந்த விலையில ஹஜ்ஜுக்கும் குறைந்த விலையில உம்ராக்கு கூட்டிட்டு போறோம் என்ற ஒரு வலையில மக்களை சிக்க வைத்து மக்களை பெருங்கொண்ட தொகையை ஏமாற்றுறாங்க. இப்போ இதில் இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல துறை, நல்ல சேவை செய்யக்கூடிய உம்ரா ஹஜ் சர்வீஸ், நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவர்களும் சேர்ந்து அந்த பட்டியலில் வராங்க. அவங்க சரியான சர்வீஸை கொடுக்க முடியல. மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி 85,000 ரூபாய்க்கு உம்ராக்காக கூட்டிட்டு போறதாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு என்று சொல்றாங்க. ஹஜ் சம்பந்தமாக பேசும் பொழுது 3.5 லட்சத்துக்கு பிரைவேட்ல கூட்டிட்டு போறதாக சொல்றாங்க. ஒரு 3.5 லட்சத்துல கவர்மெண்ட் எடுத்து நடத்தக்கூடிய ஹஜ் கமிட்டியில ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போக முடியல அப்படின்ற பொழுது ஒரு பிரைவேட்டாக ஒரு தனிநபர் அந்த 3.5 லட்சத்துக்கு எப்படி அவர் சர்வீஸ் கொடுக்க முடியும்? இந்த சிந்தனை மக்களுக்கு கண்டிப்பாக ஏற்படணும். ஏமாற்றவும் கூடாது, ஏமாறவும் கூடாது. அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு செய்கிறோம். ஆகையால நல்ல சர்வீஸுக்கு முன்னுரிமை கொடுங்க. அவங்களுக்கான சேவைக்கான அவங்க தொகையை நீங்க அதிகப்படியாக பேரம் பேசாம அவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக 90%, 100% சர்வீஸ் முழுமையாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கப்படும். ஏன்னு சொன்னால், நாம பொதுவாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடிய பழக்கங்கள் இன்று முழு மனிதர்களுக்கும் இருக்கு. ஒரு காலம் இருந்தது, ஊர்ல ஒருத்தர் தான் வெளிநாடு போவார். இன்றைய காலத்துல அப்படி இல்லை. மக்கள்ல நம்ம வீடுகளில் பார்த்தோம்னு சொன்னா யாரோ ஒருத்தர் நிச்சயமா வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடியவங்களா இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்களுக்கு தெரியும், அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல பிரபலமான ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு, அது இந்தியாவில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் ரெண்டுக்கும் ஒரே தொகை தான். ஹில்டன் ஹோட்டல் இருக்கு, லீ மெரிடியன் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஹோட்டலுக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா வேர்ல்டு வைடு அவங்க எல்லாத்துக்கும் ஒரே சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல சர்வீஸ் கொடுக்கக்கூடிய, நல்ல சர்வீஸ் நடத்தக்கூடிய ஹஜ் உம்ரா சர்வீஸ் நடத்தக்கூடிய நபர்கள் அவங்க சொல்லக்கூடிய ஹோட்டல்ல அவங்க போடுறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான மதிப்பு அங்க அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கான தொகையை கொடுக்குறாங்கன்றது தான் அர்த்தம். அப்போ அப்படி செலுத்தி நல்ல சர்வீஸ் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஹாஜிகள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏமாற்றக்கூடியவங்களை கண்டிப்பாக நிராகரிக்கணும். ஏன்னா நம்ம அல்லாஹுடைய வீட்டில் போய் நிம்மதியாக அமல் செய்வதற்காக போகிறோம். நம்ம அந்த எண்ணத்தில் நம்மளுடைய மக்கள் உழைப்பை நம்மளுடைய காசை நம்ம என்ன செய்யறோம், நம்பி ஒரு டிராவல்ஸில் கொடுக்குறோம். கம்மியான விலையில கொடுக்கறதுக்காக அவங்கள்ட்ட நம்ம அந்த காசை கொடுத்து நம்மளுடைய உழைப்பையும் மன உளைச்சலுக்கும் நம்ம வீணாக்கிறதுக்கு ஆளாகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த விஷயங்களிலிருந்து விழிப்புணர்வு பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.